சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்முடைய அண்டை நாடான சைனா பண்ற அட்ராசிட்டிஸ் பற்றி பார்க்க போறோம் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு விதத்துல சைனா வந்து நிறைய விஷயத்துல நம்பர் ஒன்னா ஆயிட்டு இருக்குது. அது பாராட்டுதலுக்குரியது. ஆனாலும் சில கீழ்த்தரமான வேலைகளும் பண்றாங்க. ஸோ அதை தெரியப்படுத்துங்க சிஸ்டர். அவங்க வந்து சுரங்க தொழில இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டு திட்டம் போட்டுட்டாங்க. 15வது 5 ஆண்டு திட்டம்னு ஒண்ணு போட்டுட்டாங்க. அது வந்து நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நம்ம பிரம்மபுத்திரா நதி இருக்கு இல்லையா? அது அங்க வந்து திபெத்தில் தான் உற்பத்தி ஆகுது. ஆல்ரெடி அவங்க திபெத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. 1951ல திபெத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க சைனா. ஆஹ் சுயாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேருக்கு கொடுத்துட்டு, ஆனா ஃபுல் கண்ட்ரோல் வந்து சைனால தான் இருக்கு. அந்த திபெத்துலதான் நிறைய ஆறுகள், முக்கியமான ஜீவ நதிகள், 6 ஜீவ நதிகள் அங்கதான் உற்பத்தி ஆகுது. அதுல நம்ம பிரம்மபுத்திராவும் ஒண்ணு. பிரம்மபுத்திராங்கிறது நம்ம இந்தியா அஸ்ஸாம் வரும்போதுதான் அந்த பேரு. அதுக்கு முன்னாடி யார்லுங் சாங்போ அப்படின்ற பேர்ல சைனால அது திபெத்துல இருக்கு. வேற வேற பேர்ல ஒரு 4 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. அங்கேருந்து வர்றது வந்து அப்போ இவங்க வந்து சுரங்க தொழில வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு 46 கம்பெனி, அந்த ஃபேக்டரி, காப்பர் உற்பத்தி பண்றது, துத்தநாகம், துத்தநாகம் உற்பத்தி பண்றது, அப்புறம் இன்னொரு நிறைய கம்பெனி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த ஆற்றுப்படுகையில தான் அதோட கழிவுகள்லாம் வந்து சேர்ற மாதிரி இருக்கு. பிரம்மபுத்திரா நதிக்கரையோரம் தான் இந்த கம்பெனி எல்லாமே வச்சிருக்காங்க, ஃபேக்டரி எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரிய கழிவு வந்து அவங்க டைரக்டா கொட்டாம நடுவுல நமக்கு குட்டை மாதிரி தேக்கி வச்சிருக்கோம்னு ஒரு பள்ளம் தோண்டி தோண்டி தேக்கி வைக்கிறது. அப்புறம் மலை மாதிரி பூச்சி வைக்கிறது. திடக்கழிவுகளும் வருது, திரவ கழிவுகளும் அந்த காப்பர் கம்பெனில இருந்து வருது. காப்பர் கம்பெனியோட திடக்கழிவு 34 கோடி டன் ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு கழிவுகள் வருதாம். அதுல அடிக்கடி வந்து எர்த்குவேக் வேற வரும். அப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு அதுல போய் கலந்துரும் அந்த ஆத்துல டைரக்டா. ஆனா இவங்க பக்கத்துல கொட்டி கொட்டி வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுல கலந்து கலந்து இந்த ஆத்துல போய் கலக்குற மாதிரி அப்படிதான் பண்ணிருக்காங்க. அதாவது கேர்லெஸ்ஸா அப்படியே குப்பையை கொட்டுற மாதிரிதான். அடுத்தது அதுக்குன்னு தனியா சுத்திகரிப்பு பண்ணணும். பண்ணிட்டுதான் அந்த கழிவை வந்து வெளியேற்றணும். அது எதுவுமே பண்ணாம அவங்களுக்குதான் கவலையே இல்லையே, அடுத்தவங்க போனா என்ன அப்படி அவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும் எல்லாம் இருக்குல்ல. அதனால இதுல வந்து திபெத் மக்கள்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போராடினாங்க. இந்த மாதிரி சேர்ந்து அவங்களுக்கு நிறைய உடம்புல பிரச்சனை வந்தது. அந்த தண்ணியை யூஸ் பண்றது முதல்ல திபெத் மக்கள் தான். அதுல 80 பேரை அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்தி ஜெயில போட்டு, அப்புறம் என்னென்ன அந்த வெளியிலே வராத மாதிரி நியூஸ் வராத மாதிரி அமுக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ அதையேதான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா, அத்தனை கோடி டன் திடக்கழிவுகளும் 8000 கோடி டன் லிட்டர் திரவ கழிவுகளும் கலக்குற மாதிரி இருக்கு இந்த பிரம்மபுத்திரா. கொஞ்சம் கொஞ்சமா பிரம்மபுத்திரா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலங்களா அதோட தண்ணியோட அளவு, அந்த மாசோட அளவு கூடிக்கிட்டே போகுது. கருப்பா மாறிட்டு வருது. அங்க இருந்து வந்துட்டு திருப்பியும் அருணாச்சல பிரதேஷ் வரும்போதுதான் நம்ம இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அதுலயும் சியாங்னு வேற பேர்லதான் வருது. அப்புறம் அஸ்ஸாமுக்கு வரும்போதுதான் பிரம்மபுத்திராங்கிற பேர்ல வந்து அதுக்கப்புறம் 2-3 ஆறோட சேர்ந்து அப்புறம் நம்ம வங்காள விரிகுடால கலக்குற மாதிரி இருக்கு. முக்கியமான பெரிய ஆறு அந்த பிரம்மபுத்திரா. ஒரே ஆறு, அந்த ஆண் பெயர்ல இருக்கிற ஒரே ஆறு பெரிய ஆறு வந்து பிரம்மபுத்திரா. மற்றதெல்லாம் நம்ம வந்து கங்கை, யமுனா, காவேரி இதெல்லாம் பார்த்திருக்கோம். லேடிஸ் பேர்ல தான் இருக்கும். இந்த ஆறு முக்கியமான ஆறு. நம்ம சிவன் கோயிலும் மெயினான இதெல்லாம் அதுலதான் இருக்கு பிரம்மபுத்திரா. அதுவும் முக்கியமான நதி, நீராடல் அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. இதை குடிக்கிறவங்க இதுல அந்த ஆர்சனிக் கழிவுகள் வேற சேருது. அந்த காப்பர் கம்பெனில இருந்து வருது. ஆர்சனிக்ங்கிறது அது பாய்சன் தான், ஸ்லோ பாய்சன் தான். அது வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த தண்ணி கலரோட சேர்ந்துச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. அது வந்து ஒரு அளவுதான் இருக்கலாம். நம்ம ஒரு 10 மைக்ரோகிராம் அளவுல தான் இருக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணியில. அதை விட அளவு அதிகமாயிடுச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும். கேன்சர், குரூப் 1 கேன்சர் அப்படிங்கிறது, ஸ்கின் கேன்சர், லங்ஸ், லிவர், கிட்னி எல்லாம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணும் அந்த ஆர்சனிக், அந்த பாய்சன். அதுவும் வந்து இதுல கலக்குது. இவ்வளவு இத்தனை டன் கழிவு வரும்போது அதுல ஒரு பெர்சன்டேஜ் 33,000 டன் இந்த ஆர்சனிக் கலக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 2026 30க்குள்ள ஃபுல் பிளட்ஜா அந்த கம்பெனியை பண்ணிடணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 4 வருஷத்துல என்ன ஆகுமோ தெரியல. ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும் அந்த பிரம்மபுத்திரா நதி ஃபுல்லா. இதனால அங்க போராட்டம் பண்ணவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு உலகத்திலேயே பெரிய 3வது பெரிய கம்பெனி அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க மேல ஏற்கனவே கேஸ் போட்டு அதெல்லாம் வெளியில வந்துட்டாங்க அதுல இருந்து. இப்ப திருப்பியும் அவங்கதான் அது ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அவங்கள எதிர்த்து ம். யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியல. சைனா தான் வெளிப்படையா எதுவுமே சொல்லாதுல்ல. ம். ம். பிரம்மபுத்திரா அந்த அந்த நதி நீரோட்டத்த பத்தி இவங்களுக்கு வந்து குடுக்கணும். ரிப்போர்ட் குடுக்கணும் இந்தியாவுக்கு அப்படின்னு ம். சட்டம்லாம் இருக்கு. ம். ஆனா 1 வருஷமா அது செய்யவும் இல்ல, குடுக்கவும் இல்ல. அதெல்லாம் ம். யார் தட்டி கேட்கறது? அந்த ட்ரம்ப் மத்ததெல்லாம் தலையிடுறாருல்ல. இந்த ம். விஷயத்துல சைனா கிட்ட ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா. ஆ அப்புறம் ஆல்ரெடி சைனா இன்னும் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய டேம் கட்டியிருக்கு. பிரம்மபுத்திரா ம். நதிய வந்து தடுத்து நிறுத்தி பெருசா ம். ரவுண்டா டேம் கட்டி ஒரு இடத்துல மட்டும் ஃபோர்ஸா ஒரு ஃபால்ஸ் மாரி உருவாக்கி அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கணும். அப்படி ம். மட்டும் தயாரிச்சுட்டாங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்குதாம். ம். 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 அதுல அந்த பவர் பிளான்ட்ல. ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வேற நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே. ம். அதுவுமே அந்த டேம் பயங்கரமா பெருசா கட்டியிருக்காங்களே, அந்த டேம் மட்டும் உடைஞ்சதுன்னா, அந்த ம். 4 ஸ்டேட்டும் அஃபெக்ட் ஆகும். அத்தன தண்ணியும் இந்தியாவுக்கு இந்தியால. இந்த மியான்மர் ம். இந்தியாலருந்து போற அடுத்தது கண்ட்ரி அந்த மியான்மர்லாம் இருக்கு இல்லையா? ம். அதுவும் அஃபெக்ட் ஆகும். இந்த மாரி ஒண்ணு வெள்ளக்காடா ஆகும். இல்லாட்டி அவங்க தடுத்து நிறுத்தி டேம்ல வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா, தண்ணி இல்லாம வறட்சியும் உண்டு பண்ணலாம் அவங்க. ஓ! ம். தண்ணிய வச்சு ஒரு 2 வகையில நம்மள கஷ்டப்படுத்தலாம். ம். தண்ணியே வரவிடாம தடுத்து டேம் கட்டுறாங்க. ம். அதுவும் பண்ணலாம். உடைஞ்சிருச்சுன்னா இந்த மாரி வெள்ளப்பெருக்கும் வரும். அதோட இல்லாம இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் ம். கலந்து ம். இந்தியாவ எந்த அளவு ஸ்லோவா நேரடியா போர் செஞ்சா தான் பிரச்சனை தெரியுமே வெளியில. ம். இது வந்து ம். 2 விஷயம். வெளியில தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தான் மட்டும் வல்லரசு ஆகணும் அப்படின்ட்டு. ம். இப்பதான் இந்த விஷயத்துல ஈரான் விஷயத்துல ஏதோ கொஞ்சம் தலையிடுறாங்க போல இருக்கு. ம். ஆ அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாரி ஆமா. அ எத்தனையோ லட்சக்கணக்குல டன் கணக்குல கொட்டுறது. இந்த ம். அந்த நதிய மாசுபடுத்துறது. அது ம். வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அந்த இதுல வந்து கலங்கிட்டே வந்து அதோட அளவு எப்படி இருக்குன்னா 5 NTU அளவு தான் இருக்கணுமா. இந்த மாசு, ம். அழுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது ம். வந்து 480 NTU அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த இப்போ அப்பா! பிரம்மபுத்திரால. ஆ ம். அத குடிக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த ம். அந்த வழியில இருக்கிறவங்க அததானே மக்கள்லாம் கிராமத்துல என்ன செய்வாங்க? இருக்கிறவங்க ம். கிராமத்துல இருக்கிறவங்க குடி தண்ணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. குடிப்பாங்க. அது என்னதான் கொதிக்க வச்சாலும் அது வந்து அந்த ஆர்சனிக் ம். வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்படியே அடிக்க ம். முடியாது. அந்த மாரி நெறைய அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு ம். 2030க்குள்ள இவ்வளவும் பிரச்சனையும் பெருசா தல தூக்கும். அதுக்கு ம். முன்னாடி அவங்கள ஏதாவது பண்ணணும். அது யார் பண்றது? என்ன ஏதுன்னு தெரியல. அதான் மனிதர்கள் இப்படி சுயநலத்தின் உச்சத்துக்கு போறாங்க. அப்பதானே தாங்க. பாவக்குடம் நிரம்பும். ஸோ ஆமா. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இல்லையா? இப்ப ஒரு கம்பெனி பண்ணுதுன்னா, அவனுக்கு ஆல்ரெடி காசு இருக்குது. காசு ம். இருந்தாலும் இன்னும் அந்த சுயநலத்தின் உச்சம். இன்னும் அதிகம், இன்னும் வேணும் வேணுன்ட்டு. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் அதான் பைபிள்ல போட்டிருக்குமே. "உலகமே உன்னுடையதானாலும், உன்னுடைய ஆயுட்காலம் உன்ட்ட இல்லன்னா என்ன லாபம்?" அப்படின்னு. ஸோ அதை ஆமா. நோக்கி போயிட்டு இருக்குது. இன்னும் தண்ணிய வச்சு தான் இந்தியாவுக்குள்ளேயே ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாரி பிரச்சனையும் வருது. நாட்டுக்கு நாடுமே பிரச்சனை. ஏன்னா இந்தியா ம். வந்து பாகிஸ்தானுக்கு அதே மாரி தண்ணி கொடுக்காம கட் பண்ணிச்சு. இந்த ஆ ஆமா. போருக்கு அப்புறம். ஸோ அதே தண்ணி மாரி அவங்க ம். நெனச்சாலும் அதையும் கட் பண்ண முடியும். அந்த நதி இங்க வரவிடாம பண்ண முடியும். ஏன்னா டேம் கட்டிட்டாங்க இல்லையா? அதுல தடுத்து ம். நிறுத்திட்டாங்கன்னா, ஒண்ணும் ம். பண்ண முடியாது. அவங்க இங்க கட் பண்ண முடியும். நாம அங்க கட் பண்ண முடியும். ஐயோ! பயங்கரமா இருக்குது. ஸோ இதே மாரி வெவ்வேறு நாட்ல இந்த தண்ணிய வச்சே பிரச்சனை இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல ஒவ்வொரு ம். நாட்டிலயுமே இருக்கும். இப்ப ஈரான் பிரச்சனையிலே வாட்டர் பிளான்ட்ல அடிச்சா அவங்க தண்ணி இல்லாமலே இறக்குற மாரி நிலைமைலாம் வரும். அந்த மாரி ம். வரும். எல்லா ம். கண்ட்ரியுமே வாட்டர் பிளான்ட் வச்சு தானே குடி தண்ணீலாம் வருது. கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் அத்தனையுமே நம்ம நேச்சுரல் ம். வாட்டர் கிடையாது. கடல் ம். தண்ணிய தான் குடி தண்ணியா மாத்தி அந்த வாட்டர் பிளான்ட் தான் அத வச்சு தான் வாழ்வாதாரமே ஓடிட்டு இருக்கு. ம். ம். அத ம். அடிச்சுட்டா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. ஸோ தண்ணி தண்ணிய வச்சு சாகடிக்கிறாங்க. அப்புறம் காத்து. விஷவாயு வந்து இறக்குறது. விஷவாயுல இறக்குறது வந்து கொஞ்சம் தான் வரும்னு நெனைக்கிறேன். இல்ல அந்த இல்ல இந்த போபால்ல காத்துல ம். விஷம் தானே கலக்குறது. இந்த ஆர்சனிக்லாம் ம். பயங்கர பாய்சன் ஆச்சு. அது கலக்குறதுனாலயும் மக்களுக்கு நோய் வந்து அவஸ்தைப்பட்டு போகுற மாரி வரும். ம். இது எல்லாமே லாங் டெர்ம் ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா. ஸ்லோ இதனால பாய்சன். தான் ஆச்சுன்னு தெரியாது. தெரிஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட். ஆமா. இது ஒரு ரீசன். நாம மறுபடியும் இங்க பொறந்துறக்கூடாதுன்றதுக்கு. எங்க பொறப்போம்னு யாருக்கு தெரியும்? இல்லையா? கர்ம கணக்குக்கு ஏத்த மாரி எந்த அளவு இப்ப அந்த கம்பெனி முதலாளி உடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த ஏரியால வந்து பிறப்பாங்க. அல்லது அந்த முதலாளியே பிறக்கலாம் இறந்து. ம். அதையே அவர் ஆமா. அனுபவிப்பார்.
கடைசியில போட்டு காட்டுவார், இதுக்கெல்லாம் காரணமே நீதான் தம்பி அப்படின்ட்டு. ஸோ வினை விதைத்தவன் விதைய இருப்பான், அது நடந்தே தீரும். உலகழிவு எந்த நேரமும் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அது அது வேற இருக்குது. ஏன்னா எலான் மஸ்க் சொல்றாரு 2036ல எப்படி, ஏன்னா இப்ப 2026 அடுத்த 10 வருஷம் அதை வச்சு கேட்குறாங்க. 2036ல உலகம் எப்படி இருக்கும்? 2036ல வந்து, அதாவது எந்த அழிவும் ஏற்படாத பட்சத்தில், ஏன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது, எந்த நேரமும் அழிக்கிற மாதிரி யுத்தங்கள் இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை அப்படி இல்லைன்னா காசுக்கே தட்டுப்பாடு இருக்காது, காசை பத்தியே மனுஷன் கவலைப்பட மாட்டான், ஏன்னா இஷ்டத்துக்கு ஏஐ எல்லாத்தையும் உருவாக்கி தள்ளிடும் அப்படின்ட்டு அவர் சொல்றதை புரிஞ்சுக்கவும் முடியல அது எப்படின்ட்டு. உருவாக்கி தள்ளினாலும் வாங்குறதுக்கு காசு வேணும்ல, அது எப்படி சொல்றாருன்னு தெரியல. சரி, அப்படியே ஏஐ உருவாக்குனாலும் இயற்கை வளம் சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பூமியில இருந்து தானே வந்தாகணும். ஏதோ அவர் சொல்றாரு, அவர் ஒரு கணக்கு போட்டு சொல்றாரு. ஆனா உண்மையிலே 2036ல அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாரதத்துல. ஆனா அது 2036 ஆகுமா கொஞ்சம் லேட் ஆகுமா தெரியாது, அது ஒரு இடத்துல ஆகும். அழிவும் நடக்கும், எல்லாமே நடக்கும். இப்போதைக்கு என்னன்னா குணம் தான் இங்க முக்கியம். குணத்தை மட்டும் நம்ம பக்காவா வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி இடத்துல போய் பிறந்துட மாட்டோம், சிக்கிக்க மாட்டோம். ஏன்னா மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுக்கிறது வந்து சாதாரண தண்டனை கிடையாது இந்த பூமியில எந்த மூலையில பிறந்தாலுமே. ஸோ இப்ப பிறக்காம ஸ்ட்ரைட்டா பறந்து ஓடி போயிடணும். ஸோ அதை அழிச்சிட்டு போறதுக்கு தான் நம்ம அப்பா வந்திருக்கிறார், ஆத்மாக்களின் தந்தை சிவபரமாத்மா வந்திருக்கிறார். செம்பு நிறமான ஒளி உலகத்துல இருந்து நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரு ஒரு வயோதிகர் உடல்ல வராரு கடைசின்னு ஒரு வருடம். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அவர் வாய் வழியா கொடுக்குற ஞானத்துடைய சாரம் பார்த்தீங்கன்னா, சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தது, இன்னைக்கு நரகமா மாறினதுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சதுனால காமம் கோபம் பற்று அப்படியே சுயநலம் அதிகமாயிடுச்சு. ஆனா நீங்க அழிவற்ற ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கர்மா உங்களை அடிக்கும்னு தெரியும். அது இல்லாதது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்குது இல்லையா? நேற்று ஒரு யூகேஜி பையனை அடிச்சு அந்த பையன் இறந்ததை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தா ஒரு பிரின்சிபல் மேடத்தை வந்து 2 10th பசங்க வீடு வந்து காசுக்கு ஆசைப்பட்டு காசை எடுத்து அவங்களையும் கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கர்மா பின்னாடி அவங்களுக்கு வரும்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆன்மீகம் இப்போ ரொம்ப முக்கியம், இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போதான் எங்கேயுமே இல்லை, இப்போதான் கடவுள் நம்பிக்கையே இல்லை, சுயநலத்தின் உச்சம். சயின்ஸு அது அது ஏஐ அதெல்லாம் வர வர நாஸ்திகம் அதிகமாகுது, கர்வம், அறிவியலுடைய கர்வம் அதிகமாகுது மனிதர்கள் கிட்ட. ஸோ இப்போ சைனா வந்து இந்தியாவை நேரடியாக தாக்காததுக்கு காரணம் கூட ரஷ்யா இந்தியாவுடைய ஃப்ரெண்டாகவும் இருக்குது, சைனாவுடைய ஃப்ரெண்டாகவும் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்த வேண்டான்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குது போல இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சைனா ரஷ்யா எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கும்? ஏன்னா ரஷ்யாவுக்கும் ஒரே பெரிய வல்லரசு ஆதரவுனா சைனா தான். ஸோ இது எப்படி வருது பாருங்க 3 இது இல்லையா? அது எப்படி முடிய போதோ தெரியல. ஆனா கடவுள் சொல்றது என்னன்னா இந்தியாவை அழிக்க முடியாதுன்ற, அது மட்டும் உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆனா உள்நாட்டுல கலவரம் வரும், இந்த மாதிரி நோய்கள், அவங்க சைனா பண்ணதுடைய பலனை நாம் அனுபவிப்போம், அதெல்லாம் நடக்கும். பட் உலக யுத்தத்தினால இந்தியா அழியாது, மற்றது எல்லாமே அழிஞ்சிடும்ன்றார். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நாம அழிந்தால்தான் இந்த பூமி சொர்க்கமாக மாறும், அதுக்காக தான் நடக்குது. நம்மளுடைய கவனம் எல்லாம் இவங்க பண்ற அட்ராசிட்டிக்கு இப்ப இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, திபெத்தா இருந்ததுதான் இந்த இடம். சைனா வந்து இது பண்ணிட்டாங்க, அங்கதான் எல்லாமே. இங்க பிரம்மபுத்திராங்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இந்தியால வந்து இங்க கடல்ல கலக்கு. அப்ப அங்கேருந்து தான் ஒரு 6 ஜீவன் நதிக்கு வருது, அந்த தண்ணிய வச்சுதான் அவங்க அடுத்த போர் மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டெல்லி இங்க இருக்கு, யமுனை நதிக்கரையில நம்ம டெல்லி இருக்கு. ஒருவேளை இந்த இமயமலையே சரிஞ்சு ஃபுல்லா பியூர் ஆக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை அவங்க செய்யற சுரங்கம் அவ்வளவு அழிஞ்சுட்டா இயற்கைக்கு நினைச்சா 1 செகண்ட் தான் எர்த்குவைக் வந்து ஃபுல்லா முடிச்சிடலாம். ஏற்கனவே திபெத்ல எர்த்குவைக் வந்துட்டு இருக்கோம், ஃபுல்லா சரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் கிளியர் ஆயிடும், அந்த இடமே கிளியர் ஆகி ஃபுல்லா அந்த யமுனை நதியும் சுத்தமாகி அத்தனையும் கடல்ல கொண்டு போய் அத்தனையும் கடல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த இடத்த பியூரா ஆக்க முடியும். இயற்கையை வச்சு கடவுள் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதனுடைய இப்ப பாருங்களா, மத்தவனை அழிச்சுதான் வாழற நிலைமையில இருக்கிறான் இல்லையா? அமெரிக்கா நம்பர் 1 காட்டுறதுக்காக பயங்கர யுத்தம் நடக்குது, ரஷ்யா பண்ணுது, சைனா பண்ணுது, எல்லாமே நடக்குது. ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம்ல,
அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா, ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. அதனால அணு ஆயுதம்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? ஷோகேஸ்க்கு வச்சிருக்காங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா யூஸ் பண்ணி அழிந்து வரப்போற பாரதம் சொர்க்கமாக மாறும் பொழுது, ராஜாராணி ஆட்சி நடக்கும். அ எந்த விதமான ஒரு துக்கமும் மனிதர்களுக்கு அல்லது எந்த ஜீவராசிகளுக்குமே இருக்காது. இவங்க இந்தியாவ அழிக்கணும், விஷமாக்கணும்னு நினைத்தாலும், அங்க அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. இயற்கை அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்ன்றார். கனிகள்லாம் அவ்வளவு சுவை மிகுந்ததாக இருக்கும்ன்றார். ஸோ அந்த மாரி பாரதம் மாறப்போகுது. ஆ ஸோ அதனால அந்த பாரதத்தில் நாம பிறக்கணும். அங்க வந்து இந்த மாரி அண்டை நாடுல இருந்து சண்டை வராது. ஏன்னா எந்த நாடும் இருக்காது. ஒரே தர்மம் தான் இருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். மற்ற மதமும் இருக்காது. மதம் வச்சு அத வச்சு பாலிடிக்ஸ் வரும். மற்ற மொழியும் இருக்காது. ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஹிந்தியை எதிர்த்து அது ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தேவையான எதுவுமே அங்க இருக்காது. என்னன்னா பாலிடிக்ஸ் பண்ற குணமும் இருக்காது. வெறும் அப்படியே சொக்க தங்கமா இருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் அங்க பிறப்பாங்க. அப்படி சொக்க தங்கமாக இப்ப நீங்க மாறினாதான் அந்த குணத்தோட அங்க போய் பிறப்போம். அப்படி நம்மள மாத்துறதுக்கு தான் இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஞானத்துடைய சாரம் இதுதான். நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு ஒண்ணு வந்து ஆத்மாவின் தந்தையாக என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உலகம் மோசமா தான் ஆகும். என்னென்னமோ நடக்கும். நீங்க என் நினைவுல இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை தாக்காதுன்றார். மனசை தாக்காதுன்றார். அப்படி இறைவன் நினைவிலே இருந்து நான் சொர்க்கத்துக்கு போறேன், நாராயணன் ராஜ்யத்துக்கு போறேன், அந்த போதையில இருக்க இருக்க சுத்தி நடக்கிற எதுவுமே உங்களுக்கு வந்து எனிதுன்ற உணர்வே இருக்காது இந்த உலகமே. அதனால எதுவுமே யார் மீதும் விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. இது மட்டும்தான் இறைவனுடைய வழி. அழைச்சிட்டு போறதுக்கு கடவுள் வந்திருக்கிறார். ஸோ மனித வழியை பிடித்தால் கண்டிப்பா ஏமாற்றம் தான். இதை தான் கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 பூனை வெண்ணெய்க்கு அடிச்சுக்கும் போது ஒரு குரங்கு அந்த வெண்ணெயை எடுத்துக்கிச்சான். அந்த குரங்கு தான் நாம. அதான் ஆஞ்சநேயரை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பூனை தான் இன்னைக்கு வல்லரசு நாடுகள். அடிச்சுக்கிறது என்னென்னமோ பிளான் பண்ணுது. உச்சத்துக்கு ஓப்பனாவே பண்ணுது. இல்ல மறைமுகமாலாம் கிடையாது. ஓப்பனாவே ஆமா நான் பிடிப்பேன் அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்ன்ட்டு. ஆனா கடவுளுக்கு முன்னாடி அவங்களும் ஒண்ணும் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல. சைனா இந்தியாவை பிடிக்கிறதுக்கோ, டிபெட்டை பிடிக்கிறதுக்கோ ட்ரை பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, அது எல்லாமே ஒரு காலத்துல இந்தியாவா தான் இருந்துச்சு. மீண்டும் அது ஆகும். ஆனா இப்போதைக்கு டெல்லி மட்டும்தான் சொர்க்கமாக மாறும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா விஸ்தாரம் அடைஞ்சு இந்தியாவாகும். அப்புறம் மறுபடியும் பிரிவினை வந்து நரகமாக மாறும்போது அதெல்லாம் நடக்கும். ஆனா சொர்க்கமாக இருக்கும்போது எந்த பிரிவினையும் இருக்காது. அவ்வளவு இனிமையா இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும் ஒரே நீரோடையில. அந்த மாதிரி உலகத்துக்கு நாம போகணும். அந்த உலகத்தை பற்றி சிந்தனை செய்யணும். அந்த போதையில இருக்கணும். இங்க இருக்கிறது வெறுப்பு கொடுக்கிறது இந்த நியூஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட உலகத்துல இருக்கணுமா? இல்லையா? ஏன்னா நம்மளே கூட நாளைக்கு சைனால போய் பொறக்கலாம். அங்க போனா குணம் மாறவும் செய்யலாம். அதனால மொத்தத்துல இங்க இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த யுகமே முடிய போகுது. கலியுகத்துக்கு டாட்டா சொல்லிட்டு சத்தியுகத்துக்கு போகணும். கலியுகத்தை திரும்பி கூட பார்க்காதீங்கன்ற. கலியுகத்தின் குணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சு. இறைவன் நினைவு, நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா. உடம்பு இருக்கிறதே மறந்துடுங்கன்ற. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.